சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில். இந்த சனி செவ்வாய் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைகள் உண்டு. மேஷ ராசிக்கு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதும் ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். சனியும் செவ்வாயும் இருக்கும்போது கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு, கேஸ்ட்ரிக்னால தூக்கமின்மை, சில நேரங்களில் சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட வர்றதுக்கான வாய்ப்பு. உறவுகள் நல்லா இருக்கும், நட்புகள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வீடு வாங்கலாம். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை கெட்டிமேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி சுப பலன்கள் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இந்த போட்டியே நடக்கும். அப்படி அதுக்குள்ள வரும்போது புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். குரு பார்த்த கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய வீட்டை அவரே பார்த்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எதிரிகள் மறைந்து போவார்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். எவனா இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசுவான், முன்னாடி வந்து பேசுவான். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும். 7.5 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். கணவன் மனைவி உறவு மேம்படும், குழந்தை பாக்கியம் கிட்டும், மனைவியினுடைய உறவுகள் நல்ல அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு உறவுகள் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு வரப்போகிறார் குரு. அந்த டைமில் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால படிப்பில் நல்ல மார்க்கு, வேலையில் நல்ல வேலை, வீடு கட்டுற வாங்கின இஎம்ஐலாம் இத்தனை நாள் கட்டாமல் மொத்தமாக சேர்த்து பணம் கட்டுற அளவுக்கு வருமானங்கள் வரும். ஒன்று நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேங்கிற வேலையெல்லாம் வேணும். இந்த டைமில் தான் கல்யாணம் நடக்கும், 7.5 பீரியடில் தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த படிக்கிற பசங்க வந்து டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதை விட்டுடணும். புரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு புரோவோக் பக்தி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் வந்து சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். சமீபத்தில் தான் சனி பகவான் வந்து பெயர்ச்சியானார். இதை தொடர்ந்து 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது? முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர் வந்து 7.5 சனி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் மேஷ ராசிக்கு வந்து 7.5 சனி வந்து 2வது சுற்றா 3வது சுற்றா அப்படின்னு பார்க்கணும். 2வது சுற்று முதல் சுற்றா இருந்ததுன்னா நல்ல வருமானம். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரர் 12ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையை பார்க்குறார். சனிக்கு 5ஆம் வீடு, 9ஆம் பார்வையை பார்க்குறார். 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால முதல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா போயிடும். இடமாற்றம் வருமா? செய்கிற தொழிலில் எனக்கு இடமாற்றம் வருமா? அதே மாதிரி ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்குமா? மேலதிகாரிகள் ஒரே தொல்லை சார், ரெக்கக்னேஷனே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். எனக்கு பொண்ணு பிடிக்கல சார், ஜாதகம் நல்லா இல்லை, ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தினால திருமண வாழ்க்கை தடைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஒரு சின்ன வீடு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும். இல்லை சார் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் வேர்ல்டு ட்ரேட் வார் வரக்கூடிய காலம், அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாதீங்க. இன்றைக்கி பண்ணால் ₹1 கிடைச்சா அதோட தூக்கி போட்டு வெளியே வந்துடுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு கோல்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி மற்ற ஷேர் பண்ணும்போது
ரூபா கிடைக்குதா அதை வண்டி பாருங்கள். 3 ரூபா வேணும், 2 ரூபா வேணும். ரொம்ப ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் ஈரான் மட்டும்தான் வார் இருந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு எந்த நாட்டுக்கு இது வரும்னு தெரியாது. ஏன்னா சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில், இந்த சனி செவ்வாய் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைகள் உண்டு. மேஷராசிக்கு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வேற்று மொழி இனத்தவர்களால் அதிக லாபம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போய் எனக்கு கிடைக்குமா சார் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு உழைப்பை தான் நீங்கள் முதலீடாக வைக்க போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இது அவ்வளவு பெரிய ஊக்கத்தை தராது. இருக்கிற பிஸ்னஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய கடனும், அதில் கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. பெண்களுக்கு இது ஒரு உகந்த ஆண்டு. உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு அப்படின்னு சுபமான பலன்கள் கிடைக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? இவங்க பொதுவாகவே ஏப்ரல் 14 அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு வந்து சூரியன் வந்து பிரவேசிக்கும் காலம். மேஷத்தில் 12 ராசிகளில் முதல் ராசி வந்து மேஷம். 0 டிகிரியில் வந்து உள்ளே வரும்போது தான் தமிழ் வருட பிறப்பே ஆரம்பம். அதில் 8:35க்கு 14ஆம் தேதி விடியற் காலையில் இல்லை, 8:35க்கு தான் காலையில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பம். ஆகவே சூரிய நமஸ்காரம் செய்தால் உச்சத்தில் இருக்கிற சூரியனுக்கு சூரிய காயத்ரி இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் செய்தால் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு, மிதுனத்தில் 6 மாதம் பொறுத்து என்னடான்னா இவருக்கு 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனீஸ்வரரை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். சனிக்கு 5ஆம் வீட்டிலேருந்து பார்க்க போகிறார். அப்போ தொழிலில் மேன்மை, வருமானம், ரெக்கக்னேஷனு, அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, வேலையில் வந்து இது வரைக்கும் இருந்து வந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போகும். பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார், அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை சார். நான் இவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன், ஏன்னா எனக்கு ஒன்றுமே கண்டுக்க மாட்டேன்றவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலமாக அமையும். இதில் வந்து திருமணம் நடக்குமா? நடக்கும் சார். குழந்தை பாக்கியம் திருமணம் ஆனவங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். காதல் திருமணம் நடக்குமா? அரேஞ்சு மேரேஜ் நடக்குமா? காதல் திருமணம் முதல்ல உங்களுக்கு காதல் இருக்காங்கிறத முடிவு பண்ணிங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நான் யூஎஸ் போகலான்னு இருக்கேன் சார், அவர் இப்போ எல்லாத்தையும் பேன் பண்ணியிருக்காரு, எனக்கு கிடைக்குமா அப்படின்னா யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடங்கிறது யார் லாபத்தை தருவான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கப்பூரோ, மலேசியாவோ, நெதர்லாண்டோ, நியூசிலாண்டோ, லண்டனோ எங்கேயோ ஒன்று கிளம்பி போகலாம். தமிழை வந்து எப்போவுமே உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன், இவன் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உடம்பு ஆரோக்கியம் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா சளி சம்மந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கு அப்டாமன், அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் ஒரு பொதுவான பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராஜயோகம் தான், ஆனால் உடம்பு மருத்துவ செலவுகள் இருக்கும். தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். நீங்கள் தான் கடந்த 4-5 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, வருமானம் வராமல், அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லை. இப்போ வந்து நிறைய வருமானம் வரப்போகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பழைய கடன் போய் புதிய கடன் வரப்போகுது. மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான காலம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? பொதுவாகவே நான் ரிஷபராசிக்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசி வழிபட்டு அந்த செந்தூரத்தை டெய்லி நீங்கள் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா 2026 பராபவ வருஷம், தமிழ் வருஷம், எவ்வளவுதான் உங்களுக்கு விபரீத செலவுகளை கொடுத்தா கூட விரைய செலவாக இருக்காது. அதாவது குடும்பத்துக்குன்னு ஒரு சுப செலவாக இருக்கும். பட்டுப்புடவை வாங்கிறது, நகை வாங்கிறது, பிள்ளைங்களுக்கு வெளிநாடு போய் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது. பசங்க நல்லா படிக்கணும் இல்லையா, படிக்கிற பசங்களுக்கு கூட மெமரி பவர் கூடும். இது வரைக்கும் நான் 80 மார்க்கு நான் வந்து எழுதினேன் சார்,
50 மார்க் வந்தது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான காலம். ஆகவே ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு செந்தூரம் பூசினால் 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அவங்க ஒரு 7-7.5 வருஷமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஜாதகத்தில் வந்து முதல்ல ஒரு 6 மாதம் ஜென்மத்திலேயே குரு இருக்கார். அதுக்கப்புறம் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இந்த குரு சாதாரண குரு இல்லை, உச்சம் பெற்ற குரு. அதே நேரத்தில் கேதுவோடு கலந்து ஞானகாரகனோடு சேர்ந்து இருக்கார். 10ஆம் இடத்துல பாவியை பார்க்குறார். அந்த 10ஆம் இடத்து பாவியை பார்க்கறதுனால முதல்ல வருமானம், நல்ல அருமையான வருமானம். இது வரைக்கும் வாங்கின இந்த பேயில் வந்து டபுள் பே வாங்குவாங்க. அதே மாதிரி நல்ல பொறுப்பான ஒரு உத்தியோகம், நல்ல போஸ்ட் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நைட்டில் படிக்காதீங்க, விடியற்காலையில் எழுந்து படிங்க. சூரிய நமஸ்காரம் செய்து விடியற் காலையில் படிச்சிங்கன்னா பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி மெமரி பவர் கூடும். ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு இந்த வருஷமே உகந்த ஆண்டு. அதனால் குரு தான் ராஜாவாக வர்றார். பராபவ வருஷத்துக்கு குரு ராஜா. ஆகவே எல்லா பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தை பாக்கியமும் சரி, ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு ஐஓஎல், ஐவிஎஃப்பில் கூட குழந்தை பாக்கியம், ஏன் நேச்சுரலாகவே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எல்லாத்த விட வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஃப்ளாட்டை கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதும் ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வரணும். முடிஞ்சதுன்னா உங்களால் பச்சை வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. கர்ச்சீஃப் மாதிரி ஒரு பச்சை துணியை கொடுத்துட்டு வராதிங்க. நல்ல புடவை, நல்ல வேஷ்டி துண்டு ஒருத்தர் நல்லா உபயோகிக்கணும். இந்த வஸ்திரங்கிறது விஷ்ணுனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் வந்து வஸ்திரதானமே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் ஸ்தலமான திருவெண்காடுக்கு போயிட்டு காலையில் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த வஸ்திர தானம் பண்ணால் வருமானங்கள், ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன சார் வேணும்? நல்ல வருமானம், ஒரு வீடு, ஒரு குழந்தை, ஒரு காரு, ஒரு பங்களா, அவ்வளோதான். இது எல்லாமே கடந்த 7.5 வருடம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? நாடே எதிர்பார்க்குற ஒரு ராசி, தேர்தல் காலம் வேற நெருங்கிருச்சு, எப்படி இருக்கு? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இவங்க கடகராசிக்கு ஏற்கனவே சார் அஷ்டமி சனி முடிஞ்சிருச்சா இல்லையா ஒரு பட்டிமன்றமே வைப்பாங்க. அடப்போங்க சார், நீங்கள் பட்டிமன்றம் பேசுகிற மாதிரி முடிஞ்சிருச்சின்னு சொல்லுவீங்க. அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் முடியல, திருக்கணிதத்தில் முடியல, பாம்பு பஞ்சாங்கத்தில் முடியலன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பயப்படாதீங்க. முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சுது, விடுதலை காலம். சிறைப்பட்ட பறவை அதனுடைய கூண்டிலிருந்து வெளியே வருது. ஆனால் இந்த 5 வருஷம் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லை. தொழிலையும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணிங்கனாலும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அருமையான இடமாற்றம். பெங்களூர் போகிறது, மைசூர் போகிறது, ஹைதராபாத் போகிறது, பாம்பே, கல்கட்டா போகிறது அப்படின்னு இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு சார் பிஆர் அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், வருமா, ரொம்ப நாளாக வராமல் இருக்கேன்னு வந்துடும். அதே நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்குது. இரவு பயணம் போகாமல் இருக்கிறது ரொம்ப உத்தம பலனை கொடுக்கும். இவங்களுடைய ஜாதகத்துக்கு நான் அடுத்தவொன்று நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதான் அனுபவம் வந்துருச்சு. ஒரு ட்ரைனிங் பீரியடே முடிஞ்சிருச்சு. அடுத்தவனை நம்பினேன், நான் வந்து ஒரு கீ போஸ்ட்டில் இருக்கேன், என்னுடைய ஸ்டெனோகிராஃபர் கொடுத்தாங்க, பிஏ கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்.
இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். பொதுவாகவே திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஸ்டெடி மைண்டு வரும். மனோபயம், மனோ குழப்பம், மந்த புத்தி, சளி சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கமின்மை, ஏதேதோ சிந்தனை வயப்பட்டவர்களாக இருப்பவங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலை காலமாக இருக்கும். எல்லாத்த விட நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து உச்சமடைய போகிறார் குரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்கள் வீட்டில் வந்து உச்சமடைவார். அதுலேயும் ஞானகாரகன் கேது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். குருவும் கேதுவும் உங்கள் வீட்டில் சேர்றதுனால தயவு செஞ்சு பணம் வருது பட்டம் வருதுன்னா அந்த பணத்தை உள்ளே வைக்காம இருக்க போகிறீங்க. என்னுடைய உதவி தேவையில்லை. ஆனால் மூதாதையர்களுக்கு 7 தலைமுறைக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும். காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. குருவும் ஞானகாரகன் கேதுவும் இந்த ஆண்டு அரசனாக வரும் குரு ஆட்சி பெற்று இருப்பதும் உச்சம் பெற்று இருப்பதும் உங்களுக்கு பார்வை செலுத்தக்கூடிய இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஏன்னா ஒன்று வந்து கண்டகச்சனி நடந்துக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அஷ்டம சனி, இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார். ஆனால் மழை விட்டுது, தூவானம் இல்லை. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்னால் வெறும் ஒய்ஃப் மட்டுமே பார்ட்னர் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர் கூட. அவர் ஏதோ ஒரு 5000 ரூபா பணம் எடுத்துட்டார், 2000 ரூபா பணம் எடுத்துட்டார், வித்ட்ரா பண்ணிட்டார், என்னை கேட்காம எடுத்துட்டார் சார் அப்படின்ட்டு மனசில் எதுவும் சங்கடம் வச்சுக்காதீங்க. அது தேவையில்லாத மன சஞ்சலத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் நான் அடுத்தவனுக்கு உதவுறேன், அட்வைஸ் கொடுக்குறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், நீதி நேர்மையை சொல்கிறேன், தர்மத்தை சொல்கிறேன் அப்படின்னா சரி வராது. முதல்ல உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். பயணத்தில் வந்து சனி செவ்வாய் இருக்கிறதுனால கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது. முக்கியமாக உங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்ததுன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். இந்த காலகட்டத்தில் இவனுக்கு நான் தான் சார் ஹெல்ப் பண்ணி இவன் இவ்வளோ பெரிய ஆளானா, இப்போ எனக்கே இவன் துரோகம் பண்ணுறானா, வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவ காலம். இந்த காலகட்டத்தில் வருமானம் மட்டுமல்ல, புதிய தொழில்கள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ இந்த குடும்பத்தை விட்டு நீங்கள் தூரம் போனீங்கன்னா உங்களுடைய அருமையும் நீங்கள் இருந்தால் எப்படிலாம் பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற உங்களோட வெற்றியிடம் உங்களை பற்றி உண்மையை சொல்லும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நமஸ்காரம். ஏன்னா ஞாயிறுன்னு ஒரு கிராமம் இருக்குது சென்னைக்கு பக்கத்திலேயே. கோதுமையால் செய்த பண்டமும் கோதுமை தானமும் செய்தால் நினைத்த காரியம் நடக்கும். அதை வந்து தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு இணை வேறு யாருமே கிடையாது. ஆகவே ஞாயிறு கிராமம். அப்படி இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு ராகு காலத்திலையும் துர்க்கைக்கு போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் தீபம் போடுங்க. ஆரோக்கியம் அண்டர் கண்ட்ரோலில் இருக்கும். கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வாயை கட்டணும். நீங்கள் ரொம்ப அன்பானவர், பாசமானவர். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர் உங்களுக்கு கணவன் மனைவி உறவை கெடுத்துடும். நீங்கள் கணவராக இருந்தால் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். 7ஆம் இடத்துல சனி. சனியும் செவ்வாயும் இருக்கும்போது கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு, கேஸ்ட்ரிக்னால் தூக்கமின்மை, சில நேரங்களில் சில பேருக்கு ஆப்ரேஷன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய வருமானத்தை தேடி ரொம்ப அதிக வருமானம் வேணும் சார், கடன் ரொம்ப ஆயிடுச்சு, படிக்கிறாங்க பசங்க, அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பணும், பேங்க் லோன் கிடைக்குமானா கிடைக்கும், சுப பலன்கள் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்தால் தானே கடன் கொடுப்பான், அதெல்லாம் இருக்குது. கடுமையாக உழைக்க வேண்டிய காலம். அந்த உழைப்புக்கேற்ற உயர்வுக்கு ஏற்ற வருமானம் வந்து தீரும். இதில் நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வரும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் சரி, குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். சிம்மம் வரைக்கும் அதிச்சாரமாக குரு வரப்போகிறார்.
அப்படி வரும்போது உங்களுக்கு வீடு வாசல் வாகனங்கள் மாற்றிக்கொள்வது, புதுசாக ஒரு வாகனம் வாங்குறது, ரொம்ப பழசாக ஒரு 2 வீலர் வச்சுட்ருக்கேன் சார், அதை வாங்கட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இப்படி சுப பலன்கள் இருக்குது. கவனமாக இருந்தால் இந்த வருஷம் சுப வருஷம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? இவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே குரு பார்வை கிடைக்கும். முதல் 6 மாதம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வருமானங்கள் கூடும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். அங்கே போய் மஞ்சள் ஆடை தானம் பண்ணிட்டு வந்தால் மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துலாம் ராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். முதல்ல மருத்துவ செலவு குறையும். ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, மனைவிக்கு சரியில்லை, குழந்தைங்க படிப்பில் கவனம் இல்லை, எப்போ பார்த்தாலும் டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, படிக்கவே மாட்டேங்கிறான் சார். ஆனால் இப்போ என்னை லோன் போட்டு கொடு, நான் வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேங்கிறான். அவனை நம்பி நான் வெளிநாட்டுக்கு பணம் வாங்கட்டுமா சார் அப்படின்னா வாங்கலாம், தாராளமாக பண்ணி கொடுங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். சார் ஏற்கனவே பழைய கடன் நிறைய இருக்கே, அதெல்லாம் எப்படி தீருமானா தீரும். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் நான் தனியாக ஸ்கூட்டரில் 3 பேர் போகிறேன், டபுள்ஸ் போகிறேன். அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு வருஷம் 2 வருஷம் பொறுத்து எடுத்துக்கிறேன்னா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா இப்போதைக்கு வேர்ல்டு லெவலில் மார்க்கெட்டே சரி கிடையாது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கூட வேர்ல்டு மார்க்கெட், ட்ரேட் மார்க்கெட் நல்லா இருந்தால் தானே. அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தினுடைய ட்ரேட் வார் வரத்தான் செய்யும். இந்த ஆண்டு நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் பிரச்சனைகள் வரும். பயணத்தில் கவனமாக இருங்க. சாப்பிட்ற விஷயத்தில் நான் 2 மணிக்கு அந்த இடத்துல அந்த புது ஐட்டம் எனக்கு ஏதோ போடுறாங்க சார், அங்கே போய் நான் சாப்பிட்றேன், 2 மணிக்கு எனக்கு டியூட்டி முடிஞ்சிடும், வரும்போது நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னா டிசம்பர் வாக்கில் உங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கும். உறவுகள் நல்லா இருக்கும், நட்புகள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வீடு வாங்கலாம். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை கெட்டிமேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி சுப பலன்கள் இருக்கும். தெளிவான சிந்தனையோடு தீர்க்கமான முடிவோடு இருந்தால் துளாராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வரணும், பெருமாளை பார்த்துட்டு வரணும். இல்லை சார் அப்படியே இல்லைன்னா வேறு எங்கே சார் போகலாம்? ஒரு சில பேர் சவுத்தில் திருநெல்வேலி அங்கெல்லாம் இருப்பாங்க, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அப்படிலாம் அவங்க என்ன பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் திருப்பதிக்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது, மனோ தைரியம், மனோ தெம்பு வரக்கூடிய இடம் அது. அதனால தான் நான் அதை ரெஃபர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு கடலில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு தேக ஆரோக்கியத்தை வாங்கிக்கணும். ஏன்னா அந்த உப்பு தண்ணியில் குளிக்கிறீங்கள்ல, குளிச்சுட்டு ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் போகும். மனோ தைரியத்தை தரக்கூடியது நாழி கிணறு. அங்கே போயிட்டு வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகானா பன்னீர் இலையில் கொடுக்குற அந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் இட்டீங்க அப்படின்னா எதிரிகள் அடங்குவார்கள், பண வரவு சுபமாக அமையும், சுப செலவுகள் நிறைய இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அவங்களுக்கு உச்சத்தில் வந்த உடனே கடகம் 5ஆம் பார்வையாக குரு பார்க்க போகிறார். வீடு, வாசல், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல சந்தானம், குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு நான் பணம் கட்டுறது, பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறேன், இல்லைனா எங்கள் ஆஃபீஸில் லோன் போட்டு கொடுக்குறேன், இப்படின்லாம் படிக்க வைக்கலாம். குழந்தைங்க படிக்காமல் இருக்காங்களே சார், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லுன்னு இருக்காங்களே அப்படின்னா நல்லா படிப்பாங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். வேலைக்கு போய் படிக்கவா, படிச்சுட்டு வேலைக்கு போவா அப்படின்னா அந்த ஊரில் போய் 2மே செய்யலாம். நீங்களும் போகிறதா இருந்தால் போங்க. இடமாற்றம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் போன்ற ஊர்களுக்கு இடம் மாறி போகும்போது வருமானங்கள் கூடும். பழைய கடன்கள் நிறைய இருக்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட பழைய கடன் வசூலாக மாட்டேங்குது, இப்போ கிடைக்கும், அதெல்லாம் வருமானம் வந்துடும். புதிய தொழில் ஆரம்பிக்கிட்டோமா, புதிய பார்ட்னர் போட்டு என்கிட்ட வருமானமே இல்லை, அட்லீஸ்ட் அவங்களுடைய பணத்தை வச்சு நான் ஏதாவது பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். நாடாளும் இந்த விருச்சக ராசிக்கு தமிழ்நாடு தேர்தல் சாதகமா பாதகமா? பொதுவாகவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பல முனை கூட்டணி வச்சுருக்காங்க.
ஒரு புதியதாக ஒரு புதுமுகம் வேற வந்திருக்காங்க. இந்த ஆண்டு வந்து உச்சம் பெற்ற சூரியன் வந்து அக்னி நட்சத்திரமாக மே 4ஆம் தேதி வரப்போகிறார். இந்த 4ஆம் தேதி வர்ற அன்றைக்கி தான் தேர்தல் முடிவுகளும் வரப்போகுது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துலன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வருது. இது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு முடிவை கொடுக்கும். என்னதான் நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, திராவிட முன்னேற்ற கழகமா, இவங்க 2 பேருக்குள்ளே தான் இந்த போட்டியே நடக்கும். அப்படி அதுக்குள்ளே வரும்போது புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். எல்லாம் கரெக்டு. ஆனால் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்தால் கூட சரி, இந்த 2 ஜெயண்ட்டுமே கூட்டணி ஆட்சி தான் அமையும். ஆனால் அவர்களும் 3 வருடங்கள் தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ள குழப்பங்கள்னால சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அநேகமாக எம்பி எலெக்ஷனோடு சேர்ந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் 3 வருடங்களுக்கு பின் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இவங்களுடைய ஜாதகத்துக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா திங்களூர் அப்படிங்கிற சந்திரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. திடமான முடிவும் தீர்க்கமான சிந்தனையும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் கீழே விழுந்துருவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நிறைய வருமானம் வரப்போகுது, வீடு அமையப்போகுது, சொந்த வாகனங்கள் அமையப்போகுது, நிறைய கடன் வாங்கி கூட இவங்க தொழில் பண்ணலாம், நிறைய லாபம் வரப்போகுது. கடந்த 5 வருஷமாக பட்ட துன்பத்துக்கு விடுதலை காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் தான் போங்க. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மிதுனத்தில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார் குரு. குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவருடைய வீட்டை அவரே பார்த்தா எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? எதிரிகள் மறைந்து போவார்கள், பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். எவனாக இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசுவான், முன்னாடி வந்து பேச மாட்டான். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இந்த ஊர் பஞ்சாயத்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், தர்மத்தை சொல்கிறேன், நியாயத்தை சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எப்போவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பேருக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் நீங்கள் வந்து சாதகமாக சொல்ல முடியும். அப்போ இன்னொருத்தர் வந்து நீங்கள் பகைச்சிக்கிறீங்க இல்லையா? ஆகவே உங்களுக்கு அது தேவையில்லை. 2வது, இந்த காலகட்டத்தில் 6 மாதம்தான் மிதுனத்தில் குரு இருப்பார். அதுக்கு பிறகு உச்சம் அடைய போகிறார். குரு பார்வை இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீடான மகர ராசிக்கு ஒரு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க. திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாசல், ஸ்திர சொத்துக்கள் அமையிறது இப்படின்னு நல்லா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அபூர்வமான பலன் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பணம் வந்தால் பூட்டி வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் உச்சம் பெற்ற குருவோடு இங்கே கேதுவும் சேர்ந்து இருக்கிற காலத்தில் காசி, கயா, ராமேஸ்வரம் போய் 7 தலைமுறையில் இருந்த பாவங்களை போக்குறதுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு பிண்ட பிரசாதம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது ஒரு அபூர்வ காலம். நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். 7 தலைமுறையில் மூதாதையர்கள் சிறப்பாக இருப்பார். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், தனுர் ராசிக்காரர்களுக்கு குரு சாதகமாக இருக்காருன்னு சொன்னேன். இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு தான். இந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டும் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி, இந்த பசும் சாணம் இருக்குல்ல, அதில் உருண்டை பண்ணி நெய் ஊற்றி தீபம் போடணும். மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் ஆடை தானம், அது சுவாமிக்கே கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ வாங்கி கொடுத்தாலும் சரி. ஆனால் இந்த ஒரு ஜான் இருக்கிற மாதிரி ஒரு கர்ச்சிப் மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க. கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க. நல்ல ஒரு ஷர்ட்டு, நல்ல ஒரு வேஷ்டி, துண்டு, அப்படி இல்லை அப்படின்னா புடவை, ஜாக்கெட்டு, அது கூட 60 சென்டிமீட்டர் வாங்கினேன், 50 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 1.25 மீட்டர் வாங்கி அற்புதமான ஜாக்கெட் துணியும் சேர்த்து கொடுங்க. மஞ்சள் ஆடை வஸ்திர தானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். எதிரிகள் தொலைந்து போவார்கள், வருமானம் பெருகும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். எப்போதுமே நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்த கேள்வி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு 7.5 சனி நடக்குதா இல்லையா பட்டிமன்றமே வைக்கணும். நம்பவே மாட்டாங்க. இப்போ சொன்னால் கூட அடப்போங்க சார், நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இன்னும் மாறலன்னு சொல்லுவீங்க. அப்புறம் திருக்கணிதத்தில் மாறல, பாம்பு பஞ்சாங்கத்தில் மாறல, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை சார், திருநள்ளாறுலேயே மாறியாச்சு. அதனால் நீங்கள் நம்பலாம்.
முதல்ல வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு வருமானம் கெடுத்துக்கிட்டு இருக்கு, அந்த வருமானம் வரணும். 7.5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு விடுதலை காலம். கணவன் மனைவி உறவு மேம்படும், குழந்தை பாக்கியம் கிட்டும், மனைவியினுடைய உறவுகள் நல்ல அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் நீங்கள் எல்லாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு உறவுகள் மேம்படும். பிள்ளைங்களுக்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கு நீங்கள் பணம் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி தாராளமாக கட்டலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வர்றதுனால வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போவீங்க. அந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு வயிற்றுலேயும் நரம்பு பிரச்சனையும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளும் அல்சரும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் அடுத்தவனை நம்பின அப்படிங்கிறத நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். 7.5 பீரியடில் சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இப்போ ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இப்போ எக்ஸிக்யூட்டிவாக உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியது தான். ஆகவே அடுத்தவனை நம்பாதீங்க. டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது போஸ்டிங்கில் இருந்தால் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி. குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு இவருடைய வீட்டை பார்க்க போகிறார். அதனால சுப பலன் அற்புதமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கலை, உங்கள் மகள் குழந்தை இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கா அப்படின்னா கூட இயற்கை, அதாவது ஐஓஎல் ஐவிஎஃப்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அதே நேரத்தில் இயற்கையிலேயே கூட கிடைக்கும். ஸ்திர சொத்துக்கள் சேரும். அதனால் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் பாதம் பணியுங்கள், வெற்றி கொள்ளுங்கள், வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பதமாக தான் இருக்கணும், பதங்கி போகணும். குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும். என்னதான் ஜென்மத்தை விட்டு சனி போனாலும் வாக்கில் வந்து இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. உங்களுக்கு முதல் எதிரி யாருனாலே உங்கள் வாக்கு தான். 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால படுக்கை சுகம் கம்மி. இடம் விட்டு இடம் போய் நீங்கள் படுத்து தூங்குற மாதிரி சில வேலைகளோடு கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ குடும்பத்தை பிரித்து இருப்பீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போகலாம், புதிய வேலை வாய்ப்புனால சைட்லேயும் படிக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். சார் நான் இரவில் படிக்கட்டுமா அப்படின்னா கொஞ்சம் மார்னிங்கில் படிங்க. குரு பார்வையும் இல்லாமல் போயிடுது. ஆனால் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு வரப்போகிறார் குரு. அந்த டைமில் உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால படிப்பில் நல்ல மார்க்கு, வேலையில் நல்ல வேலை, வீடு கட்ட வாங்கின இஎம்ஐலாம் இத்தனை நாள் கட்டாமல் நான் ஒரு 4-5 இஎம்ஐ பேலன்ஸ் வச்சுருக்கிறவங்க அப்படின்றவங்க மொத்தமாக சேர்த்து பணம் கட்டுற அளவுக்கு வருமானங்கள் வரும். இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். அதனால் வீட்டில் மனைவியோடு தயவு செஞ்சு ஒத்துப்போங்க. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். சனி செவ்வாய் சேரும் காலத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டோ அல்லது ஒரு ஆப்ரேஷனோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, ரொம்ப சிந்திக்காதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தே தீரும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர். சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். திருநள்ளாறு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கும் அதே மாதிரி அம்பாளுக்கும் சனீஸ்வரருக்கும் உள்ள மூல கருவறையில் உள்ள விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு அற்புதமாக வழிபடுங்க. அதுலேயும் அந்த தூங்கா விளக்கில் நீங்கள் சேர்க்கக்கூடிய எண்ணெய், அந்த சாந்தமான வாசம், நல்லெண்ணெயினுடைய சுகந்தம் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி கொடுக்கும். இரவில் அந்த தீபம் போடும்போது ஈசனுக்கு நிசப்தமான தியானம் ஏற்படும். அப்படிப்பட்ட சில பரிகாரங்கள் தான் நாங்கள் இலைமறைவு காய்மறைவாக சொல்கிறது. ஆகவே எல்லா விளக்கமும் பரிகாரங்களுக்கு சொல்லி தான் செய்யணும்னா முடியாது. கஷ்டப்பட்டுருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் அரவணைச்சு போங்க. யாரையும் பகையாக நினைக்காதீங்க. நீங்களாக கற்பனையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் பகையாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பம் வச்சுக்கிட்டு மருத்துவ செலவுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க. சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இறுதி ராசியான மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஜென்மத்துக்கு சனி வந்துட்டாருங்க. சனி வந்ததுனால மட்டும் இல்லை, செவ்வாயும் கூட இருக்காங்க.
உடம்பு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பணம் வந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்கிறதுக்கு நான் தேவையில்லை. கண்ட இடத்துல நான் சாப்பிட்டேன் சார், என்னால் வயிறு எனக்கு கெட்டு போச்சு, தூக்கம் இல்லை, ஆஃபீஸ்லையா ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பணத்தை விடுங்க சார், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா போதும் சார், வேறு வேலை ட்ரை பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தூர தேசத்தில் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்துலேயே ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்காது. அது மட்டும் இல்லை, உச்சம் பெற்ற குரு இந்த ஆண்டு உங்களுக்கு அரசனாக வரும் குரு உங்கள் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அது குருவோட வீடு, குருவே பார்க்குறார். அப்போ என்ன கிடைக்கும்? வேலை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, பிஸ்னஸ் பண்ணுறது, புதிய தொழில் பண்ணுறது. ஒன்று நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேங்கிற வேலையெல்லாம் வேணாம். இந்த டைமில் தான் கல்யாணம் நடக்கும், 7:30 பீரியடில் தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த படிக்கிற பசங்க வந்து டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு இதை விட்டுடணும். அதை விட்டுட்டு நீங்கள் விடியற் காலையில் எழுந்து படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கலாம். அதுலேயும் குரு பார்க்குறாரு இல்லைங்களா, இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். +2 எண்டில் இருக்கிறவங்க, காலேஜில் ஃபைனலில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணலாம், நல்ல வருமானம் வரும், கேம்பஸ் இன்டர்வியூலேயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில், ஆலங்குடி. ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா, உச்சம் பெற்ற குரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது இருப்பது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும். காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு, இல்லை தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா இருந்தாங்களோ அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நீங்கள் கயாவில் நீங்களே பிண்ட பிரசாதம் கொடுத்துடலாம். அவங்க எதிர்க்கவே கொடுக்கலாம். ஈசன் ஒவ்வொரு வருடமும் அவங்க காலத்துக்கு பிறகு ஒரு அரிசி எடுத்து கொடுக்கறதா ஐதீகம். ஆகவே பணம் வருது, பட்டம் வருது, வாகனங்கள் வாங்க போகிறீங்க, வேலை இடமாற்றம் வரப்போகுது, மேலதிகாரிகள் தொல்லைகள் குறையும், கல்யாணம் நடக்க போகுது, எல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் கிடைக்குமா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு, 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது, இவர்கள் உச்சம் பெறுவதும் இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் ஒரு முறை கொடுத்தா 100 முறை கொடுத்தா மாதிரி. ஆகவே சிறப்பான பலன் பெற, சிறப்பான சுப பலன் கிடை, மூதாதையர்கள் உங்கள் வாழ்த்த, குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.